ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யமுனா வந்து அவங்கள வந்து மாட்டி விட்டுட்டாங்கல்ல, போலீஸில் வந்து மாட்டி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, யமுனா வந்து இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கவே கூடாது. சரின்ட்டு யமுனா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே அந்த மாதிரி கங்கா வந்து சொல்கிறாங்க, விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடனே காவேரி என்ன பண்ண தெரியாமல் அப்படி வந்து உட்காந்துருக்காங்க. ஒன்று யமுனா வந்து சொல்கிறாங்க, நான் தானே சொல்லியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே உள்ள கோவத்தில் எதுக்குடி நீ இப்படிலாம் அவரை போய் பழி வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்துவாங்க. கத்துனோன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா வந்து எதுக்குடி நீ இப்படிலாம் செய்கிற வைக்கிற அப்படின்னு வந்து யமுனா வந்து திட்டுறாங்க. திட்டினோன்னே காவேரி வந்து உடனே கிளம்புறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கிளம்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா வந்து எங்கடி போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், விஜயை பார்க்க போகிறேன்னு வந்து அம்மாட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழுத்தி சொல்கிறாங்க, நீ அம்மாட்டையே கண்டிப்பாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிட்டு விஜய் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவங்க மாமாவுக்கு வந்து ஃபோன் அடிக்காங்க. என்னம்மா விஜய் பார்த்தீங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா, விஜய் பார்க்கவே உள்ளக்க விட மாட்டேங்கிறாங்க, நீ வர வேண்டாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நிவின் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து வர வேண்டாம் காவேரி, நாங்கள் அங்கே வரோம், நீ தேவையில்லாம இங்கே வந்து அலையாத, நாங்கள் வரோம், அங்கே வந்து பேசிக்கிடலாம், அங்கே வந்து என்ன முடிவு எடுக்கலான்னு வந்து அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி மாமா வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எதுவுமே நம்ம பண்ண முடியாது, நம்ம கோர்ட்டில் தான் போய் எதுவாக இருந்தாலும் பேச முடியும், இங்கே வந்து பேசவே முடியாது அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப நாள் வந்து ஒழிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அதனால தான் உடனே வந்து ஜெயிலில் வந்து வச்சுருக்காங்க, பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.